ஆம்ஸ்ட்ராங் உயிர் பிரிந்து ஓராண்டாக போகும் நிலையில் நினைவேந்தலுக்காக அன்புமணியை நேரில் சென்று அழைத்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். கணவனை நினைத்து கண்ணீர் விட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி, கவலைப்படாதமா, நான் கண்டிப்பா வரேன் என்று ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்த அன்புமணி ராமதாஸ். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சமூக விரோதிகளால் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி உயிர் பறிக்கப்பட்ட சம்பவம் இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டனர். இந்த ஒரு நிலையில் ஆம்ஸ்ட்ராங் உயிர் பிரிந்து ஓராண்டாக போகும் நிலையில் தற்போது ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி முன்னிலையில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடக்க இருப்பதாகவும் அதற்காக அரசியல் கட்சி தலைவர்களை பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நேரில் அழைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்காக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அன்புமணி ராமதாஸை நேரில் சென்று அழைத்துள்ளார். அப்போது கணவரின் நினைவால் திடீரென்று ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி கண்ணீர் விட்ட காட்சி அனைவரையுமே கண் கலங்க வைத்தது. இறுதியாக அவரை ஆறுதல் படுத்தி அனுப்பி வைத்தார் அன்புமணி ராமதாஸ். அடங்கப்பா, தானா ஸ்டியரிங்க திருப்பி கார் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கார் எப்படி ஆள் இல்லாம தானா ஓடுற காரா இருக்குமோ? அட ஆமாங்க, இப்படி நெட்டிசன்கள் வியப்புல ஆழ்த்தி பல மில்லியன் பேரை இந்த வீடியோ லைக் பண்ணிருக்குங்க. ஆக்சுவலா இந்த கார் தானா ஓடல மக்களே, கீபோர்டு கண்ட்ரோல்ல ஓடிட்டு இருக்கு. பின்னாடி கீபோர்டை வச்சு ஒருத்தர் செம மாசா ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நம்ம GTA கேம்ல விளையாடுற மாதிரி இங்க ஒருத்தர் காரை ஓட்டிட்டு இருக்காரு. ஃபுட் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், பிரேக்னு எல்லாமே கீபோர்ட்லயே பண்ணி மாஸ் பண்ணிருக்காரு. கீபோர்ட்ல வேற லெவல்ல கார் ஓட்டின இந்த வீடியோ தான் இப்போ பயங்கர வைரலா ஷேர் ஆகி வந்துட்டு இருக்கு.